ஃப்ரெண்ட்ஸ், வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய இந்த அலுமினியம் ஃபாயில் கப்பை வச்சு தான் நம்ம நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம குக் பண்ணுறதுக்கு, அதுவும் முக்கியமாக சாம்பார் குக் பண்ணும்போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படி வேக வைக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் வேகாது. அதுக்கு நம்ம ஒரே டைமில் ஒரு 2 நிமிஷத்தில் பருப்பு வேகிறதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம நல்லா பருப்பை கழுவி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் மரமழன்னு அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் 1-2 போட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைங்க. உங்களுக்கு ஒரு 2 விசில்லையே பருப்பு நல்லா குழைய வெந்துடும். நான் இது வெந்து வந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். தேவையான மஞ்சத்தூள், தக்காளி எல்லாத்தையும் அதிலே போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் வேலை சீக்கிரமாகவே முடியும். ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு காலையில் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கும்போது இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்த பிறகு பருப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு எனக்கு 2 விசிலில் வெந்து போச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பருப்பு இது மாதிரி வேகணும் அப்படின்னா பருப்பை போட்டு வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பருப்பு இது மாதிரி குழைய வெந்து வரும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். குழந்தைங்க எழுதும்போது நோட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்க எழுதக்கூடிய அந்த பெண்ணோட மூடியை எந்த பக்கத்தில் எழுதுகிறோமோ அந்த பக்கத்து பேப்பரோடு சேர்த்து ஒரு 4-5 பேப்பர் சேர்த்து நம்ம அதை அந்த மூடியில் சொருகி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எழுதும்போது பேப்பர் பறக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். குழந்தைங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எழுதுவாங்க. நம்ம குக் பண்ணும்போது சில சமயத்தில் பால், பருப்பு இந்த மாதிரி ஏதாவது எந்த பொருளாவது வழிஞ்சி ஸ்டவ் மேலெலாம் ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்காக நம்ம ஆன்லைனில் சில பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அது விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் வாங்காமல் நம்ம இந்த ஃபுட்டுலாம் வந்தால் கொடுக்கக்கூடிய இந்த ஃபாயில் கவர், அதாவது அலுமினியம் ஃபாயில் கப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இது ப்ரௌனிக்கு வந்த கப்பு. நீங்கள் இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்த கப்பு ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சின்ன கப்பை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அடியில் இருக்க இந்த ரவுண்டு பீஸும் நம்மளுக்கு தேவைப்படும். அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அந்த டிப்ஸு. இப்போ இந்த மாதிரி சமமாக்கி விட்டுக்கோங்க. இதை சமமாக்கி விடும்போது கட் பண்ணணுன்னு நினச்சேன், அதுவே கட் ஆகிடுது. இந்த மாதிரி கட் ஆனாலும் பரவாயில்ல, அதை வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு கப்புலையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி வரும். இதுவும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் என்ன பண்ணுறேன்ற. இப்போ இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கேஸ் ஸ்டவ் மேலே அந்த பர்னரை சுற்றி இதை நம்ம இந்த மாதிரி சுற்றிலும் ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கம்முலாம் போட்டு எதுவுமே ஒட்ட வேண்டாம். இது அலுமினியம் ஃபாயில் கவர் அப்படின்றதுனால அதில் நீங்கள் என்ன மாதிரி பொசிஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதே பொசிஷனில் உங்களுக்கு இந்த ஃபாயில் கவர் அப்படியே நின்றுடும். நீங்கள் ஏதாவது பொருள் மேலேருந்து வழிஞ்சு ஊற்றிக்கிட்டாலும் இந்த ஃபாயில் கவரை மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதுக்காக நம்ம ஆன்லைனில் எதுவும் புக் பண்ணி வாங்க வேண்டியதே இல்லை. ரொம்ப பணத்தை செலவு பண்ண வேண்டாம். அது மேலே நம்ம அந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கப்புறமா நம்ம பால் காய்ச்சறதோ, இல்லை குக்கரில் பருப்பு வேக வைக்கிறதோ, கறி வேக வைக்கிறதோ, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மேலேருந்து வழிஞ்சு வருமே, நம்ம வழிஞ்சு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த பர்னர்லலாம் அந்த பருப்பு தண்ணி, பால் இதெல்லாம் எதுவுமே ஆகாமலும் இருக்கும். அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு மேலே ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டவ்வை ஏற்றும் போது அந்த நெருப்பு பட்டு இந்த ஃபாயில் கவர் எரியுமோன்ற பயமே வேண்டாம். அந்த நெருப்பு பட்டு இந்த ஃபாயில் கவர் எரியாது. அந்த நெருப்போட அனல் பட்டாலும் அந்த ஃபாயில் கவர் ஒன்றுமே ஆகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இதாக இருந்துச்சு இந்த டிப்ஸு. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம ஆன்லைனில் இதெல்லாம் வாங்க வேண்டியதே இல்லை. காசு செலவு பண்ணி ரொம்பவே பணம் மிச்சமாகும். இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு எரியுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி கப்பை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம
பால் பாத்திரம் ஏதாவது இது மாதிரி தீஞ்சு போச்சுன்னா அதை நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அதுக்கு முட்டை தோல் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியில் அரைச்சி அந்த முட்டை பவுடரையும் ஒரு கொட்டாங்குச்சியும் எடுத்துக்கோங்க. அந்த முட்டைத்தோலை வச்சு நீங்கள் தேய்க்கும் போதே அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே போயிடும். அது கூடவே இந்த கொட்டாங்குச்சியை, அதாவது சிரட்டை சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் அந்த தீஞ்ச பாத்திரத்தை தேய்ச்சி கொடுக்கும்போது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிபிடிச்சிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே சீக்கிரமாகவே விட்டு போயிடும். அந்த சிரட்டையை நம்ம வேண்டான்னு தான் சொல்லி தூக்கி போடுவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிரட்டையை வச்சே நம்ம பால் பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைத்தோல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் சிரட்டையை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி எடுக்கலாம். முட்டைத்தோல் ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக இருக்கும். சிலர் கவுச்சி அப்படின்னு சொல்லிட்டு முட்டைத்தோலை போட்டு பால் யானத்தெல்லாம் கழுவ மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த முட்டைத்தோலோட பவுடரை போட்டு நீங்கள் தேய்க்கும் போது ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த தேங்காய் சிரட்டையும் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லாவே யூஸ் ஆகும். இதுக்காக நம்ம இரும்பு ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது ஈஸியாக தேய்க்க வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இதை தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி விட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. முட்டை ஓடுன்றது ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நீங்கள் முட்டை ஓடு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆச்சு, அதனால தான் உங்கள் கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மலான ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு விட்டு போயிருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இதுக்காக நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அதில் ஒரு டிஷ் வாஷ் எதனா போட்டு இது பண்ணுறதும் கேஸ் தான் செலவாகும். இப்போ இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸும் டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம இப்போ வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி பாருங்கள். அடியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட தரையில் ஆகாது. அதுக்கு நம்ம ஃபாயில் கவர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அடியில் இருந்தது அந்த ரவுண்டு பீஸு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ண அந்த பீஸை அகலுக்கு கீழே வச்சு நல்லா அது கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். அந்த அகல்லேருந்து வழியக்கூடிய எண்ணெய் ஒரு சொட்டு கூட உங்களுடைய தீபம் ஏற்றுற இடத்துல அடியில் இருக்காது. உங்களுக்கு அடுத்த டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டி விட்டுட்டு அடியில் நீங்கள் ஒரு அட்டை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபாயில் கவர் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய இந்த ஃபாயில் கவரை வச்சு நம்ம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் கப் ப்ரௌனியும் லாவா கேக் வரும்போது வரக்கூடிய அந்த கப்பு தான் இது நான் யூஸ் பண்ணது. நீங்கள் வேணால் புதுசாக விற்கக்கூடிய புது கப்பு கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்னதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.